இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் முட்டை முருங்கைக்காயை வச்சு செய்யக்கூடிய குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எப்போதும் செய்கிற குழம்பு இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, சப்பாத்தி இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி செய்ய போகிற குழம்புக்கு 6 முட்டை வேக வச்சுருக்குறாங்க. நீங்கள் 8 முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் உப்பும் எண்ணெயும் ஊற்றி வேக வச்சு பச்சை தண்ணியில் போட்டு உரிச்சிங்கன்னா நல்லா உரிக்க வந்துடும். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே முருங்கைக்காயும் வேக வச்சுக்க போகிறேன். பொதுவாக இங்கே ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்காய் கிடச்சாலுமே சட்டுன்னு எனக்கு வேகாது. அதனால் இந்த மாதிரி தனியாக ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறமா குழம்புல போட்டு வேக வைப்பேங்க. நீங்கள் வாங்குகிற முருங்கைக்காய் சட்டுன்னு வெந்துடும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக குழம்புல கூட போட்டு வேக வச்சுக்கலாம். நல்ல ஒரு 2.5 கப்பு தண்ணியில் முருங்கைக்காயோட கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா இதை ஒரு 3/4 வாசி வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான். முருங்கைக்காய் நல்லா கொதித்து ஒரு 3/4 வாசி வெந்துருச்சு பாருங்களேன். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப குழஞ்சி வெந்துருச்சு அப்படின்னா குழம்பு கொதிக்கிறப்ப கரைஞ்சி போயிடும். அதனால் இந்த டைம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்றேன். இந்த தண்ணியும் குழம்புக்கு சேர்த்துக்குவோம், அதனால் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ அடுத்ததாக இந்த குழம்புக்கு மசாலா பொடி வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக வறுபட்டு இருக்கப்பே இதில் ஒரு பட்டை, ஒரே ஒரு பச்சை ஏலக்காய், 3லேருந்து 4 கிராம்பு போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து விடுங்க. முக்கியமாக சீரகம் கருகிடக்கூடாது. கரைஞ்சிருச்சுன்னா ஒரு கடுத்த வாசனை வரும். அதனால் நல்ல ஒரு சிம்லேயே வச்சு வறுத்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா எல்லாமே ஈவனாக செவந்திருக்கு இல்லையா? இந்த சமயம் இதை எடுத்து ஒரு சின்ன மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தக்காளியை சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்க போகிறேன். சாப்பர் இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் பல்ஸில் அரைச்சிக்கோங்க. 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் சங்கியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாவோ இல்லை மைய தண்ணி ஊற்றியோ அரைச்சிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டேன். இந்த மாதிரி தக்காளி கொஞ்சம் பெரிய பெரிய சங்கியாக இருக்கணும். பல்ஸில் விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மிக்சி ஜார்லேயும் அரைப்பட்டுரும். அடுத்ததாக தேங்காய் விழுது ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேன். அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் 4 பல்லு பூண்டும் போட்டு அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக இதில் கசகசா 1/2 டீஸ்பூன் இல்லாட்டி 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கசகசா இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட இன்னும் 2-3 சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேங்காய் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு அடுத்ததாக நம்ம மசாலா ஒன்று வறுத்தோம் பார்த்திங்களா, அதையுமே நல்லா திரித்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்காக ஒரு அடிகனமான சட்டியில் 1லேருந்து 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ முதல்ல இதில் முட்டையை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். வெந்த முட்டையை நல்லா பச்சை தண்ணியில் போட்டு உரித்து எடுத்து வச்சுட்டேன். இப்படியே போட்டோம்னா அதில் மசாலா ஏறாது. அதனால் ஃபோர்க் இருக்குது, அப்படி இல்லைன்னா கத்தியில் இந்த மாதிரி குத்தி விட்டீங்க அப்படின்னா அது வழியாக மசாலா போய் ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா முட்டையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. இப்போ இது எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம உரித்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ரைட்டாக ரோஸ்ட் பண்ணி விடுங்க. ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மாதிரி அந்த மசாலா பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே எண்ணெயிலேயே நம்ம தாளிக்க வெறும் கருவேப்பிலை மட்டும் தான் சேர்க்க போகிறோம். ஒரு இனுக்கு போட்டு நல்லா பொரிய விடுங்க. இதிலே ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த குழம்பு காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காரமும் பாதி இருக்கணும். அதனால் 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா செவந்து லைட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சு அந்த தேங்காய் மசாலாவும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க.
அதில் இஞ்சி பூண்டு போச்சிருக்கனால அந்த பச்சை வாசனை போகணும், அந்த கசகசாவோட பச்சை வாசனையும் போகணும். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதை வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே 1லேருந்து 1,4 டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. இப்போ தக்காளி பழத்தையும் போட்டு தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூடி வச்சு வேக வச்சுருந்தேன். அந்த தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வதங்கி சுருளை வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு வேறு எதுவுமே மசாலா இல்லைங்க, இந்த பொடிச்ச மசாலா மட்டும்தான். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ வரமிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா சுருண்டதுக்கப்புறமா இதில் வேக வச்ச முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் முருங்கைக்காயை போட்டு வேக வச்சுக்கலாம். நான் வந்து முருங்கைக்காய் லேட்டாக வேகும் அப்படிங்கிறதுனால முன்னாடியே வேக வச்சுருக்கிறேன். அது ஒரு தனி ஸ்டெப்பாக வேணாம் அப்படின்னா இதோடையே போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் புளி தண்ணி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் கரைச்சி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். திரும்பவும் ஒரு 1,5 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொதிக்கட்டும். ஏற்கனவே முருங்கைக்காய் வெந்தது தாங்க, அதனால் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10-12 நிமிஷமாக கொதிச்சிருச்சு. குழம்பு நல்லா சுண்டி திக்காக இருக்குது. முருங்கைக்காயும் பக்குவமாக நமக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை ஏற்கனவே வெந்தது தாங்க, திரும்ப வேக வச்சிங்கன்னா உள்ளே வந்து ப்ளூ கலராக ரிங்கு ஃபார்ம் ஆகிடும். அதனால் இதை போட்டு ஒரு கொதி மட்டும் விட்டால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கடைசியாக பொடியாக நறுக்கினா மல்லித்தலை வேணும்னா கொஞ்சமாக புதினா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.